மக்களே, நான் தான் உங்கள் NS கேப்டன். மீண்டும் ஒரு ரிவ்யூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆல்ரெடி எல்லோரும் தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம பண்ணவாடி போயிருந்தோம். பண்ணவாடிக்கு அடுத்து மறுபடியும் இப்போ ஒரு ரிவ்யூ வீடியோ. எதனால் ரிவ்யூ வீடியோன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு டைமும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ட்ரிப்பு எங்கேயும் போகலை அப்படின்னா நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக ரிவ்யூ பண்ணுவோம். இன்றைக்கி நாம் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த MTயோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வித் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். மக்களே, வண்டியோட ஓவரால் லுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 2026 மாடல் MTயில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா MT-15 டீலக்ஸ் மாடல். இது மொத்தம் MTயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாடல் இருக்குது. ஸோ இது வந்து டீலக்ஸ், அதாவது டாப் அண்ட் மாடல். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மாடல் இருக்குது. ரெண்டுக்கும் ப்ரைஸு, டிஸ்பிளே, ஸ்பெக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வித்தியாசம் இருக்குது. நாம் இப்போ வந்து ரிவ்யூ வீடியோ தான் பண்ண போகிறோம், கம்பேரிசன் வீடியோ கிடையாது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டீலக்ஸோட பற்றி மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம ஸ்டைலில் மீட்டர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ சாவி ஆன் பண்ணுறோம். இதான் MT-15ஓட புது டிஸ்பிளே. ஆன் பண்ணதும் அந்த யமகாங்கிற அந்த லோகோ வந்துச்சு பாருங்கள், தரமாக இருந்துச்சு. அடுத்து இப்போ அப்படியே உள்ள மீட்டரில் பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளே. ஒரு 4 to 5 inch தான் இருக்கும். இது அந்த அளவுக்கு தான் இருக்கும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான ஸ்விட்சஸ், கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கே இருக்குது. அது அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்ட் சைடு கார்னரில் டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே அடுத்து ஃபியூல் இண்டிகேட்டர், அப்புறம் வந்துட்டு சர்வீஸ் இண்டிகேட்டர் மேலே கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் RPM கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்துட்டு நம்ம கியர் இண்டிகேட்டர் பொசிஷன், இது ஸ்பீடாமீட்டரு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலண்ட்டோட ரேடியேட்டரோட இன்ஜின் ஹீட் எவ்வளோ இருக்குது, ரேடியேட்டர் ஹீட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ட்ரிப் 1, ட்ரிப் 2, அப்புறம் ஃபியூல் இண்டிகேட்டர் லெவல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கா. ஸோ இந்த ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ்லாம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், அசாட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதான் அசாட் தெரியுது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புது சுவிட்சஸ். பழைய MTயில் இந்த போர்ஷனில் இவ்வளோ சுவிட்செல்லாம் இருக்காது. உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. இங்கே வந்துட்டு பழைய MT யூசர்ஸுக்கு தெரியும், பாஸ் லைட்ஸ் தான் இருக்கும். இதில் இப்போ சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயோட கண்ட்ரோலுக்கு. இப்போ நான் பண்ணுற மாதிரிங்க இதில் என்னென்ன செட்டிங்ஸ் டிஸ்பிளேயில் இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததும் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ்க்கு உள்ளே போனோம் அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் இருக்குது. அடுத்து ஷிஃப்ட் இண்டிகேட்டர், அதாவது நம்ம பழைய MTயில் எல்லா R15லையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட RPMக்கு மேலே போகக்குள்ளே இங்கே வந்து அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும் ஒயிட் கலரில். அந்த ஃப்ளாஷை தான் வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிளிங்க் ஆகும். ரன்னிங்கில் மட்டும் தான் பண்ண முடியும், உங்களுக்கு ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது வராது. ஸோ இண்டிகேட்டரு இதில் வந்து என்ன ஒரு மெயின் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃப்ளாஷை வந்து நீங்கள் வந்து ஆஃபும் பண்ணிக்கலாம், ஆனும் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. அண்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த RPMல வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளாஷ் வந்து இண்டிகேஷன் ஆகணும், RPMோட இண்டிகேட்டர் வந்து எந்த RPMல இன்னும் ஆகணும்னு இங்கே பாருங்கள். 5250, 5550 அந்த மாதிரி நீங்களே மேனுவலாக உங்களுக்கு வேணுங்கிறதுல செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே வெளியே வந்தோம்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இன்னொன்று இருக்கு, தீம். இந்த டிஸ்பிளேவோட தீம் வந்து நீங்கள் ரெண்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு காட்டின தீம் ஒன்று, இதுலேயே இன்னொரு தீம் இருக்குது பாருங்கள். இது ஒரு தீம். இது வந்து நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது. பெரிய டிஸ்பிளேவாக இல்லைனாலும் நல்ல தீம் கொடுத்துருக்காங்க. அண்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் அடுத்து உங்களுக்கு மியூசிக் இருக்குது. 10/10 நேவிகேஷன், உங்கள் ஃபோனில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்டு வெதர், அப்புறம் செட்டிங்ஸ். ஓவரால் அந்த டிஸ்பிளேயில் இந்த விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா மியூசிக்கையும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸையும் வந்து நீங்கள் அதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படியே சுவிட்சஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. MTயில் நிறைய பேத்துக்கு புதுசாக வாங்கினப்போ நிறைய குழப்பம் இருக்கும். இந்த இண்டிகேட்டர் சுவிட்சை வந்து கீழே கொடுத்துட்டு ஆரன் சுவிட்சை மேலே கொடுத்துருப்பாங்க. அதை இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். பழைய சுவிட்சு கரெக்டாக மாட்டிட்டாங்க. இண்டிகேட்டர் சுவிட்சு இங்கே வந்துட்டு அந்த டிஸ்பிளேயோட மொத்த செட்டிங்ஸ்க்கான இது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அசாடு சுவிட்சு, அப்புறம் பாஸ். ஸோ இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம், லோ பீமுக்கு. இதை ஃபுல்லாக எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே மேலே ஹை பீம்லேயே இருக்கும். இப்படி எடுத்துகிட்டு பாஸ் பட்டன் இதுதான் எப்பவும் போல். அப்படியே ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா கீழ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் வந்துட்டு செல்ஃப் ஸ்டார்ட் தான் இந்த வண்டிக்கு, கிக்கர் கிடையாது. மக்களே இப்போ வந்துட்டு டிஸ்பிளே அண்ட் அந்த சுவிட்சஸ் உள்ளே இருக்கக்கூடிய செட்டிங்ஸு, டிஸ்பிளேவோட செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து அப்படியே ஃப்ரண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹசார்டு சுவிட்ச் போடுற பாருங்க. எரியுதா எரியலையா, எரியுதா எரியல, எரியுது. அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க அந்த சுவிட்சு, ஹசார்டு கொடுத்துருக்காங்க, சும்மா விளையாட்டு தான். அண்ட் இந்த கண் எப்பவும் போல் எம்டியில் என்ன எதுவுமே அந்த டிஸ்பிளே மாற்றிருக்காங்க, கொஞ்சம் பவர்ஸ்லாம் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். இந்த கண் அப்படியே தான் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய ஹெட்லைட் எரியாதா, சாவி ஸ்டார்ட் பண்ணுமா, ஹெட்லைட் எரியுதா. இந்த ஹெட்லைட் வந்துட்டு பழைய அந்த எம்டியிலேருந்து அதே ஹெட்லைட் தான், பெருசாக எந்த மாற்றமும் பண்ண கிடையாது. அண்ட் அப்படியே கீழே யூஎஸ்டி பாக்ஸ் வந்தோம் அப்படின்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் அப்சைட் டவுன், அதாவது யூஎஸ்டி ஃபோக்ஸு. இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸோட டயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 37 mm டயா, இது யூஎஸ்டி ஃபோக்ஸோட டயா. அண்ட் அப்படியே இந்த ஃப்ரண்ட் சைஸ் டிஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 282 mm பிரம்பே யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட்டு வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டுக்குமே டியூயல் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ அதனால் பிரேக்கிங் சூப்பராக இருக்கும். இது டாப் எண்ட் மாடலுங்கிறதுனால இந்த அலாய் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த டயரோட சைஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 110க்கு 80/17. ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரேடியல் தான் கொடுப்பாங்க. எம்டியில் பொறுத்தளவுக்கு ஸ்டாக்கில் ரேடியல் தான். டாப் எண்ட் மாடலுக்கு, பேஸ் மாடலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நைலான் வரும். அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு எம்டியோட இன்ஜினை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இன்ஜினை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு 155cc இன்ஜின், விவிஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. யமகாவோட தாரக மந்திரம் விவிஏ, வேரியபிள் வால்வ் ஆக்சிலரேஷன், அதே இன்ஜின் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதோட பவருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 14.2 Nm டார்க் 7000 RPMலையும் 18.4 PS பவர் 10,000 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து BS6ஓட BS6 2.0 வெர்ஷன் இது வந்து. அண்ட் அப்படியே முன்னாடி பார்த்தோம்னா ரேடியேட்டர் ஆல்சோ இந்த வண்டியில் இருக்கும். ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்களா, லிக்விட் கூல்டு இன்ஜின் தான், ஆயில் கூல்டு கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவிலே வந்து லிக்விட் கூல்டு கொண்டு வந்தது நமக்கு யமகா தான். ஸோ அதனால் அவங்க லிக்விட் கூல்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அது பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் டாப் வேரியண்ட்டாக இருந்தாலும் லிக்விட் கூல்டு தான் வரும். அண்ட் அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறது மோனோஷாக் செட். பின்னாடி ரியர் சஸ்பென்ஷன் கழுத்துலேயே விட்டான். பின்னாடி இருக்கிறது ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் செட். அண்டு இந்த மாடலுக்கும் சரி V4க்கும் சரி இது பேர் என்ன, சைலன்சரா, சைலன்சர் தான் வரும் உங்களுக்கு. நம்மளோட என்எஸ் டியூக்கில் இருக்கிற மாதிரி அட்ரபில்லி கிடையாது, சைலன்சர். அண்டு ரியர் வீலோட டிஸ்க் சைஸுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 220 mm, இதுவும் பிரம்பே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாம் ஒரு எம்டி ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதில் இங்கே காஸ்ட் கட்டிங்காக என்ன பண்ணியிருப்பாங்களா, ஃப்ரண்ட்டில் நிஷான் யூஸ் பண்ணி பேக்கில் வந்துட்டு பிரம்பே போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ ரெண்டுமே பிரம்பேவாக கொடுத்துருக்காங்க, ஒரு விதத்தில் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேக் டயரோட சைஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 140க்கு 70/17 ரேடியல் டயர் தான். இது டயர் நல்லா பெரிய டயர் தான். ஸோ அண்ட் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா பின்னாடி டெயில் லேம்ப், அதே டெயில் லேம்ப், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இண்டிகேட்டர்ஸ் மட்டும் எல்லாமே இப்போ ஆல் எல்இடி, எதுலேயுமே வந்து ஹாலஜன் கிடையாது, ஆரம்பத்துலேருந்தே ஹாலஜன் கிடையாது, ஆல் எல்இடி. டெயில் லேம்ப் இதே தான் போடுறேன் பாருங்கள் சாவியை. மக்களே அப்புறம் இந்த வண்டியோட கியரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியரு. ஃப்ரண்ட்டில் 1 பேக்கில் 3, அதாவது உங்களுக்கு தெரியாது எப்படின்ட்டு, ஒரு கீர் கீழே மற்றதெல்லாம் மேலே 6 கீரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் தான் உங்களுக்கு வந்து. இதில் வந்துட்டு ஸ்லிப்பர் கிளச், அப்பையும் ஸ்லிப்பர் கிளச், இப்பயும் ஸ்லிப்பர் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவலு. அதே மாதிரி ஸோ இந்த வண்டியோட டயர் ப்ரெஷருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் கொடுத்துருக்கக்கூடியது தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். பாருங்கள் இங்கே இப்போ இதில் இங்கே போட்டிருக்காங்களா, எல்லா வண்டியிலையும் ஸ்விங்காம்லேயே வந்து உங்களுக்கு டயர் ப்ரெஷருங்கிறத போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து தான் வச்சுக்கணும். இது வந்துட்டு நீங்கள் சிங்கிள் ரைடராக போகிற மாதிரி இருந்தால் ஃப்ரண்ட் டயர் வந்து 29, பேக் டயர் வந்து 33 PSI தான் வைக்கணும். அதே மாதிரி பில்லியனோட போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டயரில் வந்து 29, பேக் டயர்லேயே அதே 33. எக்ஸ்ட்ரா நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் ட்ரிபிள்ஸ்லாம் நம்ம ஓட்டுவோம். அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் சேர்த்தி வைக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரண்ட்டில் ஒரு 30 வச்சுக்கோங்க, பேக்கில் வந்துட்டு ஒரு 36, அவ்வளோதான். அதுக்கு மேலே வைக்காதீங்க. அதுக்கு அதிகமாக வச்சோம் அப்படின்னா டயரோட லைஃப் நல்லா வராது, டயர் ஒன் சைடாக தேயும், இல்லை சென்டர் மட்டும் தேஞ்சிட்டு போகும். அதனால் அந்த டயர் ப்ரெஷருங்கிறத ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். அண்டு இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டிக்கு ஒரு 10 லிட்டர் டேங்க். இது 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. ரிசர்வ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் ரிசர்வு.
இது வந்து ஃபியூயல் இன்ஜெக்டர், கார்பரேட்டரே கிடையாது. எமகால அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஃபியூயல் இன்ஜெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபியூயல் இன்ஜெக்டர் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிலையும். E20 பெட்ரோல் சப்போர்ட் இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும் நிறையா E20 பெட்ரோலில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு. E20 பெட்ரோல் ஆல்சோ சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அண்டு நம்ம ஓனரை கூப்பிட்றலாம். ஓனரை கூப்பிட்டு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் கேட்டுக்கலாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம ஓனரை கூப்பிட்டு ஓனர்ஷிப் ரிவ்யூவை கேட்டுடலாம். ஸோ ப்ரோ வாங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் நேமு? என் பேர் கவின். கவினா? ஓ மை காட், என் பேர் கவின் தானே, மறந்துட்டேன். அவர் பேர் கவின் தானாமா. ஸோ இவர் தான் நம்ம MT-15 இப்போ ரிவ்யூ பண்ண MT-யோட ஓனர். ப்ரோ, MT நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான ரீசன்? ப்ரோ பேசிக்லி நான் வந்து ஒரு R15 லவர். எனக்கு R15 தான் பிடிக்கும், எடுத்தால் தான் எடுக்கலான் இருந்தேன். பட் இப்போ வந்து நான் அந்த வண்டி லாங் ஓட்டியிருக்கேன். அந்த வண்டி ஓட்டி எனக்கு பெயின் இஷ்யூ நிறைய வந்திருக்கு. சரி இப்போ நான் இனி ஒர்க் போகிறேன், சரி ஓட்டுறேன், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் நான் MT பார்த்து எடுத்துட்டேன். இருக்கலே டாப் பார்த்து எடுத்துட்டேன். அதாவது கமர்ஷியல் யூஸ் ப்ளஸ் லாங் போகிறதுக்காக வந்து நீங்கள் MT சூஸ் பண்ணி MT எடுத்திருக்கீங்க. பட் ஆனால் ப்ரோ வந்துட்டு பேசிக்கலி ஒரு R15 லவர். ஸோ ரெண்டும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது, உங்களுக்கே நல்லா தெரியும். சேம் இன்ஜின், சேம் பவர், ஆனால் டாப் எண்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது வேறு விஷயம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் இன்ஜின் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள், இது வந்து நேக்கடு ஸ்போர்ட்ஸ், ரெண்டுக்கு இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். அண்டு உங்களுக்கு இப்போ வரைக்கும் இந்த MT-ல நீங்கள் எடுத்து இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க? நான் நியர்லி 1500 ஓட்டியிருக்கேன். 1500 ஓட்டியிருக்கீங்க. ஸோ ஓகே, இதில் உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன ஒரு ப்ளஸ்ஸாக நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வண்டியில்? ப்ளஸ்ஸாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, பப்ளிக் அட்ராக்ஷன் அதுவும் சூப்பராக இருக்குது. அது போக இந்த செக்மெண்ட்டில் நல்ல மைலேஜ் நல்ல பவர் கொடுக்குதுன்னா MT தான். ஸோ அதனால் அதுக்கு மெயினாக அதை எடுத்துட்டேன். ப்ரோ சொன்னது கரெக்டு. 150 செக்மெண்ட்டில் நல்ல பவர் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடியது நம்ம MT-யும் V4 தான். அதை எந்த ஒரு பிராண்டாலையும் வந்து இல்லைன்னு சொல்லி மறுக்கவே முடியாது. வேறு அதர் பிராண்டான நானே அதை ஏற்றுக்கிறேன். அண்ட் ஓகே, நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு 1500 கிலோமீட்டர் ப்ளஸ் ஓட்டியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வண்டி வந்து டிஸ்அட்வான்டேஜ் நான் எடுத்ததில் இப்போ இந்த 1500 கிலோமீட்டருக்குள்ளே நான் பார்த்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் இதுதான். இந்த வண்டியில் இது ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? டிஸ்அட்வான்டேஜ்னா எனக்கு இப்போதைக்கு அந்த கியர் ஷிஃப்ட்டில் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது வந்து எனக்கு அப்பப்போ ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா ரன்னிங்கில் பண்ணும்போது ஆயிடுது, நின்றுட்டு பண்ணும்போது சில நேரம் ஸ்டக் ஆகிக்குது. கிடையாது. பிரேக்கிங்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் ஓனராக நீங்கள் ஓட்டின வரைக்கும் பிரேக்கிங் எப்படி இருக்குது? பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ பேக் பிரேக் மட்டும் இப்போதைக்கு எனக்கு மினிமமாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக் வந்து கொஞ்சம் நல்லாவே பிடிக்குது. பட் ஆனால் ரெண்டுமே டுவெல் சேனல் ABS தான். ரெண்டும் ABS தான். ஆனால் பெஸ்ட்டு ரெண்டுமே பிடிக்கிறது தான். எதுவாக இருந்தாலும் ரெண்டும் பிடிச்சிக்கிறது தான் நல்லது. ஓகே ஓகே. அதனால் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு எந்த இஷ்யூன்னு சொல்ல பார்த்தா எதுவும் கிடையாது. இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்கள் போனால் தான் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபைனலாக நான் ப்ரோக்கிட்ட கேட்க போகிற கேள்வி என்னென்னா, எல்லோரும் என்கிட்ட வந்து கமெண்ட்டில் கேட்கக்கூடிய கேள்வியை நான் அவர்கிட்டயே கேட்க போகிறேன். ஓவரால் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வந்துச்சு? ஆன் ரோட் ரெஜிஸ்டர் பண்ணி வண்டியை மொத்தமாக வெளியே எடுத்துகிட்டு வருது, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஷோரூமில் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தாங்க, ஆன் ரோடு ப்ரைஸ் என்ன வந்துச்சு, இதை மட்டும் மக்களுக்காக சொல்லிடுங்க. ஸோ நான் அது எடுக்கும்போது ஆண்ட்ராய்டு நான் ஃபுல்லாக எடுத்தேன்னா எனக்கு இந்த வண்டி மட்டும் நம்ம பார்த்தோன்னா 2.10 வந்துருச்சு. 2.10 கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டு நான் எடுத்தனால இந்த எக்ஸ்ட்ரா என்ன போட்டிருக்கேன்னா, இந்த கிராஷ் கார்டு, ரேடியேட்டர் கார்டு, நம்பர் பிளேட் கார்டு, இதுதான் நான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு ஒரு 220 வந்துருச்சு. எனக்கு ஷோரூம்லேயே வந்துட்டு இது எல்லாமே அவங்க போட்டு ஷோரூம்லேயே போட்டு தந்துட்டாங்க. பார்த்துக்கோங்க, எமகால ஷோரூம்லேயே வந்து கிராஷ் கார்டு, நம்பர் பிளேட் கார்டு, ரேடியேட்டர் கார்டு எல்லாமே போட்டு தராங்க. அது போக டாப் ரேக்கும் வேணா போட்டு தரலாம். ஸோ அடிஷ்னலாக டாப் ரேக்கும் வேணால் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஓவரால் ஆன் ரோடு ப்ரைஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2.20 lakhs வருது உங்களுக்கு, ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து. ரெஜிஸ்ட்ரேஷன் சேர்த்து எல்லாம் சேர்த்து தான். ஸோ மக்களே, ஓனரே வந்துட்டு இப்போ இருக்க கரண்ட்டோட வேல்யூ 2025 எமகா டீலக்ஸோட மாடல் MT-15ஓட மாடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.20 லட்ச ரூபா வருது. எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. இதோனா இப்போ இந்த புது டீலக்ஸ் மாடலோட MT-யோட எக்ஸாஸ்ட் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம் வண்டியை. பார்த்துக்கோங்க, இதுதான் ஐடியல். இப்போ ஐடியல் இருந்தால் சவுண்ட் இப்படி தான் இருக்கும். இதை நான் யூஸ் பண்ணுறேன். பரவாயில்ல, இந்த செக்மெண்ட்ல இதே மாதிரி சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதுக்கு மக்களே, நான் தான் வந்துட்டேன். அதாவது எப்போவுமே நாமளே வந்து சவுண்ட் நோட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி, புதுசாக ட்ரை பண்ணலான்னு ஓனரையே வச்சு பண்ணோம். ஓவரால் ரிவ்யூ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ப்ரோவோட இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம கேமராமேன் ஆகிய பாலா, டியோ பாலா இருக்கார், அவர் தான் நம்மளுக்கு இன்றைக்கி கேமராமேன். அவரோட ஐடியை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம
ஸ்குவாடோட லீடர் துப்பாக்கி பார்த்திபன் அண்ட் கிங் மிஸ்டர் அருண் விஜய் 2 பேர்த்தோட சேனல் காலங்காலமாக நம்ம சேனலுக்குள்ளே கிடக்குது. போய் பாருங்கள். அவங்களும் நல்லா தரமான வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரோன்லாம் வாங்கி ட்ரோன் ஷாட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல வீடியோஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மக்களே, ஓனரே வந்துட்டு ரைடு இப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு சவுண்ட் நோட்லாம் கொடுத்தது. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் நம்ம கூட நம்ம ஸ்குவாடில் ஜாயின் பண்ணி நம்மளோட ரைடு பண்ண போகிறாரு. கூடிய விரைவில் சந்திக்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக அடுத்த ரைடில் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம கூட இனிமேல் இவரும் ரைடில் இருப்பார். மறக்காமல் அவரோட இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ரைடு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன்.